அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். இது பரக்கேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 24. வந்தான் வீரகேரளன். தென்கொங்கு தேசத்தின் அந்த நள்ளிரவு வரலாற்றின் பக்கங்களில் இரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட போகும் ஒரு கருப்பு அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது. வான் இருளில் நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள கோட்டையின் நந்தவனத்தில் சுந்தரகேரளனின் ஆக்ரோஷமான கத்தல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அதே நேரத்தில் கோட்டையின் பிரதான வாயில் கதவுகள் கனத்த சத்தத்துடன் திறக்கப்பட குதிரைப்படைகளின் குளம்பொலிகள் அதிர தென்கொங்கின் வேந்தன் வீரகேரளன் தன் பரிவாரங்களுடன் கோட்டைக்குள் நுழைந்தான். மேற்கு எல்லையில் நிகழ்ந்த சில நிலப்பரப்பு சிக்கல்களையும் நீதி விசாரணைகளையும் முடித்துக் கொண்டு திரும்பியிருந்த அவனது உடலில் போர்க்களத்து புழுதி படிந்திருந்தது. முகத்தில் நீண்ட பயணத்தின் களைப்பு இருந்தாலும் இமை மூடாத அந்த விழிகளில் கூர்மையான ராஜதந்திரமும் எதற்கும் துணியும் ஒருவித குரூரமும் மின்னின. நந்தவனத்தில் ஏதோ விபரீதம் நடப்பதை உணர்ந்த அவன் தன் குதிரையை அங்கேயே நிறுத்திவிட்டு நீண்ட எட்டுகளை எடுத்து வைத்து சுந்தரகேரளனை நோக்கி நடந்தான். தம்பி, இங்கே பார், நம் மானம் காற்றிலே பறந்து கொண்டிருக்கிறது என்று அலறினான் சுந்தரகேரளன். ஆத்திரத்தால் அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த சோழ பள்ளி, அந்த உத்தமன் நம் கோட்டை சுவர்களை கடந்து உள்ளே வந்திருக்கிறான். அதுவும் யாருக்காக தெரியுமா? நம் குலத்தின் மருமகளாக காத்திருக்கும் செண்பகமித்ராவுக்காக. ஒரு நாள் இரு நாள் அல்ல, கடந்த 6 திங்கள்களாக திங்களொரு முறை ரகசியமாக வந்து அந்தரங்கமாக பேசி தன் காதலை வளர்த்து கொண்டிருக்கிறான். கையும் களவுமாக என்னிடம் மாட்டி இன்று நான் அவனை பிடிக்கப் போன போது நம் தங்கை வான்மதி அவனுக்கு துணையாக நின்று அவனை தப்பிக்க விட்டுவிட்டாள். நம் ரத்தமே நமக்கு துரோகம் இழைக்கிறது வீரகேரளா. என் நெஞ்சு பொறுக்கவில்லை என்று படபடவென இறைந்து முடித்தான் சுந்தரன். அவனின் ஆவேச கத்தல்கள் வீரகேரளனை சற்றும் அசைக்கவில்லை. அவன் அமைதியாக தன் அண்ணனை ஏறிட்டான். அவனது இந்த அதீத அமைதி சுந்தரகேரளனுக்கு எரிச்சல் ஊட்டியது. ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறாய்? உன் தங்கை ஒரு சோழ ஒற்றனுடன் கைகோர்த்து கொண்டு நம் குலப் பெருமையை சீரழிக்கிறாள். நீ மணக்க வேண்டிய சிங்கள இளவரசி எவனோ ஒரு சோழ ராஜகுமாரனுடன் காதல் மொழி பேசிக் கொண்டிருக்கிறாள். நீ என்னடாவென்றால் கல் சிலை போல் நிற்கிறாய். எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை, துணுக்குற்றான் சுந்தரன். வீரகேரளன் மெல்ல சிரித்தான். அந்த சிரிப்பில் ஏளனம் கலந்திருந்தது. அண்ணா, பதற்றப்படாதீர்கள். பதற்றம் அறிவை குலைக்கும். வந்தது ஒன்றும் அடிமையோ தீண்டத்தகாதவனோ அல்லவே. உத்தமசீலியார்தானே வந்தான். அவன் என்ன சாதாரண வீரனா? சோழ இளவரசன். 2 மனங்களுக்கும் பிடித்திருக்கிறது. சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். அதில் ஒன்றும் தவறில்லையே என்று சுந்தரகேரளனை நோக்கி கண்ணை காட்ட அவன் கண்குறிப்பை அறிந்த சுந்தரன் அங்கிருந்து கிளம்பினான். அமைதியாக நின்ற தன் தங்கை வான்மதியை தனியே ஒரு மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றான். எதையும் அலட்டிக்கொள்ளாத செண்பகமித்திரா அவள் மாளிகைக்கு கிளம்பினான். மண்டபத்தின் இருளில் வான்மதியின் கண்கள் கலங்கியிருந்தன. அவள் உத்தமனின் நினைவில் உருகிக் கொண்டிருப்பதை வீரகேரளன் தன் கூர்மையான பார்வையால் அளவெடுத்தான். அவளது மௌனமே அவள் காதலுக்கு சாட்சியாக இருந்தது. வீரகேரளன் அவள் அருகே அமர்ந்து மிக மென்மையான குரலில் பேசத் தொடங்கினான். வான்மதி, ஏன் இந்த அழுகை? நீ செய்தது தப்பு என்று நான் சொன்னேனா? அண்ணன் ஏதோ கோபத்தில் கத்தியிருப்பார். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. இத்தனை திங்கள்களாக நீங்கள் சந்திப்பதை அறியாதவனா நான் ஏதாவது உன்னிடமோ செண்பகமித்ராவிடமோ கேட்டிருக்கிறேனா? அவள் அமைதியாக இருந்தாள். அவன் கண்களில் வழிந்த நீரை துடைத்து விட்டான் வீரகேரளன். நம் தாத்தா காலத்திலேயே சோழர்களுக்கும் நமக்கும் திருமண உறவுகள் இருந்திருக்கின்றன வான்மதி. அதை நான் மறக்கவில்லை. உனக்கு உத்தமன் மேல் விருப்பம் இருந்தால் ஏன் என்னிடம் நேரடியாக தெரிவிக்கவில்லை? நான் என்ன அவ்வளவு பெரிய கெட்டவனா? நீ என்னிடம் சொல்லியிருந்தால் நானே நேராக பராந்தக சக்கரவர்த்தியிடம் பேசி முறைப்படி உனக்கு அவனை மனம் முடித்து வைத்திருப்பேனே. வான்மதி ஆச்சரியத்துடன் அண்ணனை பார்த்தாள். அண்ணா, நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா? உத்தமன் நம் பகை நாட்டின் இளவரசன் இல்லையா? வீரகேரளன் ஒரு கணம் கண்களை மூடி திறந்தான். பகை என்பது அரசுகளுக்கு இடையிலானது, இதயங்களுக்கிடையில் அல்லவே. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது வான்மதி. உத்தமன் மேல் உனக்கு இருக்கும் அதே ஆசை நம் விருந்தினராக இருக்கும் அந்த சிங்கள இளவரசி ஷெண்பாவுக்கும் இருக்கிறது. ஆம், தெரியும், எனக்கும் தெரியுமா? ஆமாம் அண்ணா, அவனுக்கு அவள் மேல்தான் காதல். அவளுக்காகத்தான் மாதம் தவறாமல் வந்து செல்கிறான். ஓ, அப்படியானால் உன்னை ஒரு தோழியாகவும் செண்பகமித்ராவை உள்ளம் கவர் காதலியாகவும் பார்க்கிறான் என்றே தோன்றுகிறது. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவளது விருப்பப்படியே உத்தமனை மணந்து கொள்ளட்டும். காதலர்களை பிரிக்கும் பாவச் செயலை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். வட எல்லையில் போர்க்களத்தில் இருக்கும் சோழ இளவரசர்கள் திரும்பிய பின்
முறைப்படி சிங்கள மன்னரிடம் பெண் கேட்டுச் செல்வார்கள். அதுவரை உன் தோழியிடம் பொறுத்திருக்கச் சொல். நீ வீணாக அவன் மேல் ஆசையை வளர்க்காமல் அவர்கள் காதலுக்கு வழிவிட்டு ஒதுங்கினில் என்றான் வீரகேரளன். இந்த வார்த்தைகள் வான்மதியின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. என்ன சொல்கிறாய் அண்ணா? உத்தமனை நான் விரும்புகிறேன் என்று சொல்லியும் நீ அவன் ஷென்பாவை விரும்புவதை என்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்லி என்னை மேலும் மேலும் காயப்படுத்துகிறாய். உத்தமன் என் காதலன். நீ ஏற்க மாட்டாய் என்ற அச்சத்தில்தான் நான் ஒதுமிடி நின்றேன். இப்போது சொல்கிறேன், அவன் எனக்கு மட்டும்தான் என்று ஆவேசமாக சொன்னாள் வான்மதி. உன் ஆவேசமும் ஆசையும் புரிகிறது வான்மதி. ஆனால் உத்தமன் அவளிடம் அல்லவா நெருக்கமாக இருக்கிறான். ஒருவேளை உன்னை அவர்கள் இருவரும் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஷென்பா மிக அழகானவள், அறிவு கூர்மை மிக்கவள். அவளிடம் உத்தமன் மயங்கி இருக்கக்கூடும் என்று நஞ்சை கக்கும் குரலில் சொன்னான் வீரகேரளன். வான்மதியின் முகம் சிவந்தது. பொறாமை என்னும் தீ அவளுள் கொழுந்துவிட்டு எரிந்தது. வேண்டாம் அண்ணா, உத்தமனை நான் தான் மணக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் ஷென்பாவிற்கு அவனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவள் என் தோழிதான். ஆனால் காதலில் தோழ்மைக்கும் நட்புக்கும் இடமில்லை என்று பிடிவாதமாக கத்தினாள் வான்மதி. வீரகேரளன் அதிர்ச்சியடைவது போல நடித்தான். என்ன வான்மதி இது? தோழிக்கு துரோகம் செய்வது பாவம் இல்லையா? அவள் சிங்கள தேசத்திலிருந்து நம்மிடம் விருந்தினராக வந்தவள். அவளது ஆசையை நாமே தடுப்பது முறையாகுமா? தவறு என் தங்கமே. துரோகத்தை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அண்ணா. எனக்கு உத்தமன் வேண்டும், அவ்வளவுதான். அவள் வேண்டுமானால் இரண்டாம் மனைவியாக ஆகிக் கொள்ளட்டும். நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக கத்தினாள் வான்மதி. வீரகேரளனின் மனதிற்குள் ஒரு குரூரமான மகிழ்ச்சி பிறந்தது. தன் வலையில் விழுந்த மகிழ்ச்சியோடு, சரி தங்கை, நீ விரும்பியதை அடைய நான் எதை வேண்டுமானாலும் செய்கிறேன். நாளையே அவன் வருவான். அவன் வரும்போது அவனை நீ மட்டுமே சந்திக்கும்படி நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் அதற்கு முன் நாம் ஒரு சிறிய நாடகம் ஆட வேண்டும் என்று கூறி அவளுடன் ஒரு ரகசிய திட்டத்தை பகிர்ந்து கொண்டான். திட்டத்தை சொல்லி அவளை அனுப்பிய பின் வீரகேரளனின் முகம் இருண்டது. தன் மூத்த அண்ணன் சுந்தரகேரளனை ஏகாந்தமான ஓரிடத்திற்கு அழைத்து வந்தான் வீரகேரளன். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருக்க, இதயம் வஞ்சினத்தால் துடித்துக் கொண்டிருந்தது. தனது திட்டத்தை அவன் அண்ணனிடம் விவரிக்க தொடங்கினான். அண்ணா, நம் குல பகைவனான அந்த சோழ பள்ளிக்கு எவ்வளவு துணிச்சல்! நம் தங்கை வான்மதி, ஈழத்து இளவரசி செண்பகமித்ரா என இருவரையும் ஒரே நேரத்தில் தன் காதல் வலையில் வீழ்த்தி விளையாடுகிறானே! எத்தனை காலமாக இந்த நாடகம் நடக்கிறது என்று வீரகேரளன் சீறினான். சுந்தரகேரளன் தன் மீசையை முறுக்கியபடி கடந்த சில திங்கள்களாக அரண்மனை அந்தப்புறத்தில் மறைமுகமாக நடந்த நிகழ்வுகளை ஆத்திரத்தோடு விவரித்தான். எல்லாம் நம் தவறுதான் அண்ணா என்று இடைமறித்தான் வீரகேரளன். சரியான நேரத்தில் நாம் வாளை எடுத்திருக்க வேண்டும். இத்தனை காலம் பொறுமை காத்தது பெரும் பிழையாகிவிட்டது. உண்மைதான் தம்பி என்றார் சுந்தரன். உனக்கோ அல்லது காட்டில் தலைமறைவாக வாழும் நம் தம்பி வல்லபனுக்கோ செண்பகமித்ராயை மனம் முடிக்கலாம் என்ற நிபந்தனையோடுதான் நம் மைத்துனன் சேனன் அவளை இங்கே அனுப்பி வைத்தான். அவள் வந்த அடுத்த முகூர்த்தத்திலேயே நீ அவளை மணந்திருந்தால் இந்த சோழனின் காதல் மாயாஜாலங்களுக்கு இடமே இருந்திருக்காதே. வீரகேரளன் தர்க்கமிட்டான். அண்ணா, சேனனுக்கு என்னை காட்டிலும் வல்லபன் மீதுதான் விருப்பம் அதிகம். எனக்கும் உனக்கும் ஏற்கனவே மனமாகி பிள்ளைகள் உள்ளனர். செண்பகாவும் என் மேல் நாட்டம் கொள்ளவில்லை. அதனால்தான் வல்லபன் வரும் வரை காத்திருந்தேன். ஆனால் அந்த காத்திருப்பு காலத்தை அந்த சோழ இளவரசன் தனக்கான காதல் காலமாக மாற்றிக்கொண்டான். ஏதோ மந்திரம் செய்தவன் போல நம் தங்கையையும் செண்பகாவையும் மயக்கி வைத்திருக்கிறான் அந்த கயவன். இனி தாமதிக்க நேரமில்லை. அடுத்த முகூர்த்தத்திலேயே இருவருக்கும் திருமணம். பழனி பெருவுடையார் கோவிலில் ரகசியமாக ஏற்பாடுகளை செய். சுந்தரகேரளன் திடுக்கிட்டு கேட்டான். செண்பகாவை நீயே மணக்கிறாயா? ஆம் என்றான் வீரகேரளன் உறுதியாக. இதை அன்றே செய்திருக்கலாமே தம்பி. சரி, நம் தங்கை வான்மதிக்கு யார் மாப்பிள்ளை? சேனன். வீரகேரளன் உற்சாகமின்றி பதில் சொன்னான். ஐயோ என்று பதறினான் சுந்தரன். அவனுக்கு ஏற்கனவே 10 மனைவிகள். 10ஓடு 11ஆக அனுப்ப நம் தங்கை என்ன சாதாரண பெண்ணா? பாண்டிய இளவரசி தம்பி. அவளை முதல் மனைவியாக ஏற்கும் ஒருவனுக்குத்தான் மனம் முடிப்போம் என்று தந்தையிடம் சத்தியம் செய்ததை மறந்துவிட்டாயா? வீரகேரளன் ஏளனமாக சிரித்தான். அப்படியானால் அவளை அந்த உத்தமசீலனுக்கே மனம் முடித்து விடலாமா? அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? சீ, என்ன பேசுகிறாய் என்று முகம் சுளித்தார் சுந்தரன். நம் நாட்டை வென்று தந்தையை தோற்கடித்து தம்பியை கானகத்துக்குள் விரட்டிய அந்த சோழ நாட்டிற்கு நம் தங்கை மருமகளாக போவதை கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்படியென்றால் வேறு வழியில்லை அண்ணா. நம்மிடம் இப்போது இருக்கும் ஒரே துருப்புச்சீட்டு சேனன்தான். நான் செண்பகாவை மணப்பதை அவன் ஏற்க வேண்டும்.
அதற்கு அவனுக்கு நான் தரும் சன்மானம்தான் நம் தங்கை வான்மதி. பாண்டிய நாட்டை மீட்க சிங்களப்படை நமக்கு அவசியம். அவன் ஏற்கனவே வான்மதியை கேட்டு பலமுறை தூதுவிட்டவன்தான். பராந்தக சோழன் ஆசை வார்த்தை கூறி சேனனை தன் பக்கம் இழுக்கும் முன் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். சுந்தரன் யோசனையில் ஆழ்ந்தார். நீ சொல்வது அரசியல் ரீதியாக சரிதான் தம்பி. ஆனால் அவன் நம் தங்கையை பட்டத்தரசியாக்குவானா? அது திருமணத்திற்கு பின் அவளை எப்படி கையாளுகிறாள் என்பதை பொறுத்தது. இருந்தாலும் தம்பி, சேனன் ஒரு பெண் பித்தனாயிற்றே, நம் இளவரசியை அவனிடம் கொடுக்க வேண்டுமா? வீரகேரளன் அண்ணனின் தோளை தொட்டான். அரசியலில் நிலைத்திருக்க சில கடினமான முடிவுகளை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அண்ணா, வேறு வழியில்லை. சுந்தரன் கண்கள் கலங்கின. இருந்தாலும் நம் தம்பி, உன் பாசம் புரிகிறது அண்ணா. நாம் இவ்வளவு அக்கறை கொள்கிறோம். ஆனால் அவளோ ஒரு சோழ இளவரசனை ஒருதலையாக காதலித்துக் கொண்டிருக்கிறாள். அதை நினைத்துத்தான் வேதனையாக இருக்கிறது. தம்பி, அதற்கு காரணம் நம் பெண்கள் அல்ல என்றார் சுந்தரன் ஆவேசமாக. அந்த ஏமாற்றுக்காரன் உத்தமன். அவன் விரித்தது காதல் வலை அல்ல, சதிவலை. செண்பகாவையும் வான்மதியையும் மயக்கி நம் குலதனங்களையும் காட்டில் படை திரட்டும் வல்லவனையும் கண்டறிய துடிக்கிறான். அவன் எண்ணம் ஈடேறக்கூடாது. நிச்சயமாக அண்ணா, அவன் எதை அடைய துடிக்கிறானோ அதை அவனுக்கு கிடைக்காமல் செய்வதே என் இலட்சியம். இருவரையும் மயக்கினான் அல்லவா? ஒருத்தி கூட அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஒருவனை கொல்வதை விட அவன் எவளை விரும்புகிறானோ அவளையே அவனை வெறுக்க வைப்பதுதான் அவனுக்கு கொடுக்கும் அகச்சிறந்த தண்டனை. வீரகேரளனின் இந்த உறுதிப்பாட்டை கண்டு சபாஷ் தம்பி என்று மெச்சினார் சுந்தரகேரளன். அண்ணா, நான் சொன்னபடி ரகசிய ஏற்பாடுகளை மட்டும் கவனிக்கோ, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு நேராக செண்பகமித்ராவை சந்திக்க அவள் மாளிகை நோக்கி விறுவிறுப்பாக நடந்தான் வீரகேரளன். செண்பகா தன் அறையில் சன்னல் வழியாக தென்படும் நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது சிந்தனை முழுவதும் உத்தமனை பற்றியே இருந்தது. அப்போதுதான் வீரகேரளன் உள்ளே நுழைந்தான். கதவை தட்டி அனுமதி கேட்க, வாருங்கள் என்று அனுமதி அளித்தாள் செண்பகமித்ரா. இளவரசி, இன்னும் உறங்கவில்லையா? உறக்கம் வரவில்லை வேந்தரே. உங்கள் அண்ணன் உங்களை எனக்கு மணம் முடிக்க ஆசைப்படுகிறான் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு மணம் முடிப்பதை விட பாண்டிய முடி இளவர் ஸ்ரீவல்லபருக்கு மணம் முடிப்பதையே என் அண்ணன் விரும்புகிறான். கொஞ்ச நாட்களாக ஸ்ரீவல்லபர் குறித்த தகவல்கள் ஏதும் இல்லாததாலும் உத்தமன் மீதான என் காதல் குறித்து வருந்தி என் அண்ணனுக்கு நீங்கள் செய்தி அனுப்பியதாலும் சோழன் மணப்பதற்கு நீங்களே மணக்கலாம் என்ற குரூரத்தில் உங்களையே மணக்கச் சொல்லி என் அண்ணன் ஓலை அனுப்பியிருக்கிறான். அதையும் நான் அறிவேன். உங்களை ஏமாற்ற முடியுமா? நீங்கள் இங்கு வந்த நாளிலிருந்து மணக்கோரிக்கை குறித்து உங்களிடம் ஏதாவது பேசியிருப்பேனா என்ன? இல்லை, நானும் உத்தமனும் காதலிக்கிறோம் என்பது தெரிந்தும் என்னிடம் நீங்கள் இதுவரை எதுவும் கேட்கவில்லை. ஆனால் என்ன இளவரசி, என்னை சிங்களத்திற்கும் அனுப்பவில்லையே? உங்களை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்யும் அளவுக்கு நான் அநியாயக்காரன் அல்ல. உங்கள் விருப்பமே எனக்கு முக்கியம். உத்தமன் மீது நீங்கள் கொண்டுள்ள காதலை நான் அறிவேன். அடுத்த முறை அவன் வரும்போது நானே முன்னின்று உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க திட்டமிட்டுள்ளேன் என்றான் நயவஞ்சகமாக. செண்பகா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். பிறகு மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். வீரகேரளரே, உங்கள் வார்த்தைகளில் தேன் இருக்கிறது, ஆனால் உங்கள் கண்களில் வஞ்சம் தெரிகிறது. இத்தனை நல்லவராக காட்டிக்கொள்ளும் நீங்கள் முன்னமே இதை செய்திருக்கலாமே. உன் அண்ணனை யார் சமாளிப்பது இளவரசி? அவன் என் தங்கையை விருந்தினராக அனுப்பி வைத்தால் காதல் பாடம் படிக்க உதவி செய்கிறாய் என்று கடிந்து கொள்ள மாட்டானா? அதனால்தான் இப்போது ஆசை வார்த்தைகளை கூறி அடுத்த முறை உத்தமன் வரும்போது என் கையாலேயே பிடித்துக் கொடுக்க சதி செய்கிறீர்களா? நான் உங்களை விட பல மடங்கு புத்திசாலி. உங்கள் வலையில் விழமாட்டேன் என்று ஏளனமாக சிரித்தாள். மனதிற்குள் சிரித்த வீரகேரளன், உன்னை ஏமாற்றாமல் ஓயமாட்டேன் என்று நினைத்தபடி, ஐயோ இளவரசி, நீங்களும் புத்திசாலிதான், உத்தமனும் புத்திசாலிதான், அதில் ஐயமில்லை. ஆனால் அவன் ஒரு மன்மதன். உன்னையும் என் தங்கை வான்மதியையும் ஒரே நேரத்தில் தன் வசீகரத்தால் கட்டி போட்டு வைத்திருக்கிறான். என்ன உளறுகிறீர்கள் கேரளரே? சீறினாள் செண்பகா. ஆம் இளவரசி, உத்தமன் ஏற்கனவே வான்மதியிடம் அவளை மணக்கப் போவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். பாவம் நீங்கள், அவனை உண்மையாகவே காதலிக்கிறீர்கள். அவன் இருவரையும் மணந்து கொள்ள திட்டமிட்டிருப்பதாக வான்மதி என்னிடம் பெருமையாகச் சொன்னாள் என்றான். பொய், இது சுத்த பொய். உத்தமன் என்னை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் என்று ஆவேசமாக கத்தினாள் செண்பகா. அப்படியா? அப்படியானால் அடுத்த முறை அவன் வரும்போது நந்தவனத்தில் இருவரும் அடிக்கும் கூத்துகளை நீங்களே மறைந்து நின்று பாருங்கள்.
அப்போது புரியும் உங்கள் காதல் எவ்வளவு பலவீனமானது என்று. இது என்ன நாடகம்? என் தோழி எனக்கு துரோகம் செய்ய மாட்டாள். உங்கள் நாடகத்தை நான் நம்ப மாட்டேன் என்று கத்தினாள் செண்பகமித்ரா. குரலை தாழ்த்திய வீரகேரளன், காதல் என்பது வெறும் மாயை செண்பகா, அரசியல் மட்டுமே நிஜம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். செண்பகாவின் மனதில் சந்தேகம் என்ற நஞ்சு மெல்ல துளிர்விடத் தொடங்கியது. தொடரும்.